வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 8ஆம் தேதிக்கு உண்டானது. 8/11/1993ஆம் ஆண்டுக்கு உண்டான ஜாதகம். இது 4வது ஜாதகமா நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 32 வயசு நீங்க பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமை. அதாவது தேய்பிறை நவமி தேதியில நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பு. மக நட்சத்திர சிம்ம ராசியில பிறக்கிறீங்க. அப்பனா மாமி, மூமே இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்கு யார் சந்திராசிரமமா அமைவாங்க அப்படின்னு சொன்னா மீன ராசி தான் சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு. ஆனா மீன ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திர துலாம் ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அப்பனா துலாம் ராசி, விருச்சிக ராசி 2மே உங்களுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய ராசின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரத்தில பிறந்த நீங்க கேதுவோட சாரத்த முதல்ல அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும், சூரிய தசை ஒரு 6 வருஷமும், இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. சந்திர தசை 10 வருஷமும் ஓடிட்டு இருக்கு. இந்த சந்திர திசையை பொறுத்தளவுக்கு கேதுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. அப்பனா ராகு கேது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில பேர் அழுக்கு சட்டை போட்டா நல்ல லாபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சந்திர தசை முடியிற வரைக்கும் அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கங்க. அந்த லக்கணத்துக்காரங்களாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது வேணும்ல. மேச லக்கணம், ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம், விருச்சக லக்கணம் இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, வேண்டாத ஆஸ்பத்திரி விரயம் சம்மந்தப்பட்டதோ, வண்டி வாகனத்தில விபத்து சம்மந்தப்பட்டதோ, இந்த மாரி கேது ஓடிட்டு இருக்கும்போது விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க ஹெல்மெட்ட மறக்காம போட்டு போங்க. ஏன்னா, விபத்துல உங்களுக்கு அடிபடக்கூடிய பகுதி தலைப்பகுதியா இருக்கும். அதனால ஒரு கை, கால் விளங்காம போறதோ, இல்ல மூளைச்சாவு அடையறதோ, அது நீங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹெல்மெட்டோட போங்க தயவு செஞ்சு. இந்த சந்திர தசை முடியிற வரைக்கும். உங்க ஜாதகத்தையும் கூட நீங்க தெளிவா ஒரு தடவ நல்ல ஜோதிடர பார்த்து கன்சல்டிங் பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்மள்ட்டயே பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேற ஒரு ஜோதிடர்ட்டயாவது நீங்க பார்த்துக்கிறது சிறப்பு. ஏன்னா, இப்ப கேது பொறுத்தளவுக்கு இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அ நாடி முறைப்படி நம்ம வேற இதுல எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்டதுல இடது கண் நல்லா பாதிக்கப்படும். வலது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான். அதனால கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை குடுக்கலாம். சில சமயம் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். நூல், துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்த குடுக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதோ, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ அருமையா இருக்கு அப்படிங்கிற காரணத்த எடுத்துக்கலாம். சில பேர் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட வேலையும் செய்வீங்க அப்படிங்கிறது தான் கணக்குங்க. சரிங்களா? அப்பா நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரரா இருப்பாரு. வண்டி வாகனத்தில விபத்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்தில போறது சிறப்பு. சரிங்களா? சில பேத்துக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, இல்லன்னா எலும்பு உடையக்கூடிய அமைப்பும் உண்டு. அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க. நெறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரத்த குறைபாடு பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவன் ஒண்ணு குடிகார தன்மையில இருக்கக்கூடிய அமைப்போ, சகோதரனால பயன்பாடு இல்லாத அமைப்போ, இல்ல கணவனால பயன்பாடு இல்லாத அமைப்போ உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? அப்படின்னு கேட்டா, சித்திரைக்கு மேல திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணத்தையும், மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணத்தையும், சில பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருந்ததுன்னா, அவங்களுக்கு திருமண யோகத்தையும், இந்த அவசர அவசரமா இந்த 1 மாசத்துலயோ, இல்ல சித்திரைக்கு மேல 1 வருஷ யோகத்திலயோ உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு. இப்போதைக்கு வண்டி வாகனம் எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாங்க. இப்போதைக்கு விபத்துகளும் 1 மாசத்துக்கு இருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.